சேனல் 5 நியூஸ் மக்களுக்கு வணக்கம். விடுதலை 2 படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தினுடைய பார்ட் 1 வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. கலெக்ஷன் வைஸும் கிரிட்டிக்கல் வைஸும் ஒரு சக்ஸஸ் ஆச்சு. விடுதலை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா படம் வந்து 2021 ஆண்டு வந்து படத்துடைய பூஜை போட்டாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு வெற்றிமாறன் அவர்கள் வந்து வாடிவாசல் பண்ணுறதா இருந்தார். இந்த கேப்பில் வந்து விடுதலை பண்ணுறதா வந்து விடுதலை பண்ண ஆரம்பிச்சவர் தான் 2021 ஆரம்பிச்சு 23ல் வந்து முதல் பாகத்தை ரிலீஸ் பண்ணார். இப்போ 24 டிசம்பர் 20 வந்து 2வது பாகம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய மையக்கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயமோகன் அவர்கள் எழுதிய துணைவன் அந்த நாவலுடைய கதை தான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி இவர் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். பார்ட் 1ல் சக்ஸஸ்க்கான காரணமே வந்து சூரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரி வந்து இது வரைக்குமே வந்து ஒரு நகைச்சுவை வேடங்கள், ஒரு ஜனரஞ்சகமான வேடங்கள் பார்த்த ஒரு சூர்யா வந்து கதையின் நாயகனாக அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு போல்டாக வந்து ஒரு போஸ்டர்லேயே போட்டு வந்தார். வாத்தியாராக விஜய் சேதுபதி அப்படின்னு போடும்போது விஜய் சேதுபதி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இளையராஜா அவர்களுடைய இசையில் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விடுதலைக்கே இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்துக்கு வந்து சூரி தான் மெயின் லீடாக பண்ணுறாரு, விஜய் சேது ஒரு கேமியோ தான் பண்ணுறாரு அப்படின்னு இருந்துச்சு. அந்த விஜய் சேதுபதியோட கேமியோவுக்கு வந்து முன்னாடி வந்து பாரதிராஜாட்ட வந்து கேட்கும்போது அவர் அந்த ரொம்ப வயசான ரோல் அவர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மலையிலலாம் ஏறணும் ஓடணும் அந்த விஜய் சேதுபதியுடைய ரோல் வந்து அந்த வாத்தியார் ரோல் துரத்தி பிடிக்கிற மாதிரி சீன்லாம் வந்து அவர் நடிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் மேனாக வந்து நம்ம வயசான தோற்றத்தில் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் சேதுபதி உள்ளே வந்தார். ஏற்கனவே வடச்சென்னை படத்தில் வந்து அவரை கூப்பிட்டு நடிக்க முடியாமல் போன கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் விடுதலை அப்படின்னா கரெக்டாக உள்ளே வந்துட்டார். 8 நாள் தான் படத்துடைய ஷூட் அப்படின்னு நினச்சி உள்ள வந்தவர் அந்த 8 நாள் வந்து டெஸ்ட் ஷூட்டாக மாறிடுச்சு. 125 நாள் படத்தை வந்து நடிச்சிருக்காரு. படம் மொத்தம் 246 நாட்கள் வந்து எடுத்திருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 படத்தையுமே சேர்த்து ஒரு படமாக வந்து ரோட்டர்டம் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் வந்து போட்டிருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாத்து மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டு பெற்ற 2 படம் அப்படின்னா விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கப்புறம் கொட்டுக்காளி. இந்த 2 படங்களுக்கு தான் ரோட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லே மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைச்சிது அப்படிங்கணும். 2 படத்துலையுமே சூர்யா அவர்கள் தான் ஹீரோ அப்படிங்கும்போது விடுதலை 2க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்துருச்சு. ஓகே, வெற்றிமாறன் அவர்களுடைய ஒரு 7வது படம். 6 படங்கள் வந்து ஒரு டபுள் ஹேட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். விடுதலைக்கு சில கிரிட்டிக்ஸாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுவும் வந்து அந்த பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் தான் சேர்ந்துருக்குன்னு சொல்லணும். எல்லா படமே ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் மூவிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் படத்தில் வந்து மையமாக இருக்கும். அதை தாண்டி டப்பிங் பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாமே படத்துலையுமே இருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து வடச்சென்னையில் ஆரம்பித்து அசுரனில் ஆரம்பித்து இப்போ விடுதலைக்கும் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விடுதலை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கதாபாத்திரம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சூர்யா அவர்கள் வந்து போலீஸ் இடத்துல வந்து பயணிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கதாபாத்திரத்தை ஒரு காட்சியிலேருந்து பிடிச்சிட்டாங்க, அங்கே வந்து கட் பண்ணுறாங்க. பார்ட் 2 வந்து அந்த கதாபாத்திரனுடைய ஃப்ளாஷ்பேக் தான் சொல்ல போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க வாத்தியார் அவர்களுடைய கதையாக தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது அவருக்குடைய அந்த லவ் பொசிஷன்ஸும் இருக்க போது மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு கேமியோவை தான் படத்துக்குள்ளே வந்தாங்க. அந்த கேமியோ வந்து கொஞ்சம் பெருசாகி ஒரு முழுநீள படத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இளையராஜா அவர்களுடைய இசை விடுதலை 1க்கு வந்து வழி நெடுக காட்டு மல்லி அந்த பாடல் வந்து ஒரு பெருசாக கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பார்ட் 2லையும் வந்து தினம் தினமும் உன் நினப்பு அந்த பாடல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல் அளவுக்கு இல்லாட்டியும் இது ஒரு அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் மற்றபடி எந்த சாங்ஸுமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடலாம். இந்த படத்தில் என்ன எரராக இருக்குது அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து நாங்கள் ஒரு 8 நிமிஷத்தை வந்து படத்துலேருந்து எடிட் பண்ணி தூக்கி இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து படத்தினுடைய டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து வந்திருக்கு. இந்த ஹோல் திங்குமே வந்து இங்கே க்ரூக்கே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே வடச்சென்னையாகட்டும் அசுரனாகட்டும் அந்த டப்பிங் பிரச்சனைகள் இருக்கும். கடைசி நேரத்தை தான் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் அவர்களுடைய லிப்ஸிங் ஒரு மாதிரி இருக்கும், வசனம் ஒரு பக்கம் கேட்கும். அந்த பிரச்சனைகள் வந்து இவர் வந்து கடைசி நேரத்தில் தான் படத்தை எடிட் பண்ணுறாரு, கடைசி நேரத்தில் தான் டப்பிங்கே பண்ணுறாரு அப்படின்னு வந்துச்சு. இப்போது விடுதலைக்கும் அதே தான். ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு, விடுதலை 2 எக்ஸலண்ட் கிராஃப்ட் அப்படின்னு போடும்போது நீங்கள் வரப்பா வெற்றிமாறன் இப்போ தான் வந்து படத்தை எடிட்டே பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து 8 நிமிஷத்தை தூக்கி நாளைக்கு படம் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. விடுதலை 2க்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இந்த படம் வந்து எத்தனை விருதுகள் வாங்க போகுது, சேதுபதி அவர்கள் சூர்யா அவர்கள் இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அதாவது பார்ட் 1ல இருந்த அளவுக்கு இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வீடியோக்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் 5 நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.